once again I wish you all a great success. நிறைய உங்களுக்கு அவார்டு வரணும். கண்டிப்பாக அடுத்த வருஷமே உங்களுக்கு பத்மஸ்ரீ வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. once again I wish all இங்கே வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒருவர் தலைவங்க அவார்டு கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிள் பர்சனாலிட்டியாக ரொம்ப ஒரு ஃபேமஸ் பாப்புலர் அப்படி தான் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் ஒரு ப்ராஜெக்டும் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும், ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பேர்லேயே ப்ராஜெக்ட் நித்யஸ்ரீ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கையாலே அதை இனாகிரேட் பண்ணோம். அது வந்து எங்களோட மெம்பரோட ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் 2 இருக்குது, 2 ஹோட்டல் இருக்குது. பழைய ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்குது, புதுசு கிட்டே இருக்குது. அதில் வந்து ரோட்டரி பேரை சொல்லி டோக்கன் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். வடை, டீ, காஃபி, பிஸ்கட். அதாவது ப்ராஜெக்ட் நித்யஸ்ரீ சே நோ டு ஹங்கர். அதெல்லாம் இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அந்த சமயம் அவங்க வந்து லான்ச் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மைக்கை வாங்கி அவங்க பாரதிய ரிகலெக்ட் பண்ணி ஒரு பாட்டு பாடினாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு இந்த அவார்டை அதுக்கு பிறகு ஒரு நம்ம மணக்காவளப்பிள்ளை ஆஸ்பத்திரி, அது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கவர்மெண்டோடது, அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர். அதில் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அரசில் பதிவு பண்ணணும். ஸோ அதுக்காக வரும்போது அதில் உட்காந்துருக்கிற சேர் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரியான சேர் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எங்கள் கிளப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 2 செட் சேர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு அதுவும் அவங்க தான் அதை லான்ச் பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் இனிமேல் தான் கொண்டு ஒப்படைக்க போகிறோங்க. ஸோ தேங்க்யூ. அவங்களுக்கு அந்த அவார்டு இசை பேரரசிங்கிற அவார்டை வழங்குவதற்காக எங்களுடைய விமன் இன் ரோட்டரியில் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஜெசிந்தா தர்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தம்பி கொஞ்சம் பின்னாடி பிடிஜி ஏபி அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த விழாவை நடத்துவதற்கு we welcome you all. அவங்களுக்கு ஒரு ஷீல்டு வச்சிருக்கிறோம். அந்த ஷீல்டு வந்து இப்பொழுது நம்ம பிடிஜி ஏபி வந்து அந்த ஷீல்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரோட்டரி எம்பளம் எம்போஸ் பண்ண பட்டு புடவை, அதை ஷாலா வந்து மேடத்துக்கு வந்து போதுறதுக்கு நம்ம பிடிஜி ஏபியோட ஒய்ஃப் வந்து பண்ணுவாங்க. ஷால் போடுவாங்க. கொஞ்சம் ரெடி చెప్పலாம் பைசா மேடம் அவங்களோட வருகை இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே படிக்கப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear madam. Happy birthday to you. இசை பேரரசி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவருடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுப்பதற்கு
தேங்க்யூ ஸோ மச். மேடையில் வீற்றிருக்கிற ரோட்டரி கிளப்பை சார்ந்த உள்ளம் படைத்த அத்தனை பேருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையிலேயே எனக்கு மிகப்பெரிய அவார்ட் கிடைச்சாச்சுங்க. அந்த ப்ராஜெக்ட் எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் தான். எனக்கு என்னன்னே புரியல. நான் கிளம்பும் பொழுது தான் ஏதோ ஒரு ஃபார்வர்ட் அவனை அனுப்பிச்சிருந்தார், ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில். ஆனால் எனக்கு ஐ வாஸ் க்ளூலெஸ் இங்கே வந்த பொழுது. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ப்ராஜெக்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற பொது இடங்களுக்கு வரவங்களுக்கு அவங்களுடைய பசி ஆத்துறதுக்கான ஒரு அருமையான நோபல் ப்ராஜெக்டுக்கு அடியனுடைய ஒரு பேரை அதுக்கு வச்சு ப்ராஜெக்ட் நித்யஸ்ரீ அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னும் நாங்கள் திருநெல்வேலியில் இன்னும் பல இடங்களுக்கு இதை கொண்டு போகணும், தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும்னு அவர் சொல்லும்போது நிஜமாவே எனக்கு நெஞ்சில் பால் வார்த்த மாதிரி இருந்தது. ஒருத்தருக்கு பசி ஆத்துறதை விட வேற என்னங்க ஒரு புண்ணியமான செயல் இருக்க முடியும்? நான் காலையில பாடிய அந்த பாடல் மகாகவியோட பாடல். தனியொருவன குணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம், இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம், இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்னு பாடிய அவரும் எட்டயபுரம் தானே மகாகவி, முண்டாசு கவி பாரதியார். அவருடைய அந்த கவிதைக்கு ஒரு உண்மை ரூபம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு மன நிறைவான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். முழுக்க என்னுடைய நன்றிகளை நான் ஆறுமுக பாண்டியன் சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷங்களாக நான் முதல்ல திருநெல்வேலிக்கு வந்த பொழுது சந்தித்தேன். ஆனால் ஒரு மனிதர் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது, எவ்வளோ ஒரு நிலையில இருந்தாலும் அந்த நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவோ சமுதாயத்திற்கு பல அருமையான பணிகளை ஆற்றி கொண்டு இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஒரு பண்பாளர் அப்படின்றது நம்ம பல விஷயங்கள் அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ அத்தனை பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய சிறப்பை அவ்வளோ தாராளமாக அவர் பாராட்டி சொல்றது அப்படின்றது சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அந்த பரஸ்பரம் ஒருத்தரை நம்ம அக்னாலஜ் பண்ணுறது அப்படின்றதுல குறைஞ்சு போக மாட்டோம். அது அவ்வளோ அவர் அழகாக ஒவ்வொருத்தரையும் இவர் ரொம்ப சிறப்பானவங்க, இவங்களுக்கு இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அண்ட் அவர் சொன்ன ஒவ்வொருத்தரும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே, அதனால தான் நான் எல்லாம் தங்க உள்ளம் படைத்தவர்கள் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தரும் நீங்கள் அவ்வளோ சமுதாயத்திற்கு பல அருமையான பணிகளை ஆற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள். சாதனையாளர்கள் அவங்க ஜெசிந்தா மேடம் கையால் வாங்கிறதுன்றது ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க இந்த மாநிலத்திலேயே முதல்ல உமன் கவர்னர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பல பெருமைகளுக்கு அது ஆஸ் அ லேடி அவங்க கையில் வாங்கிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஷுர் நீங்கள்லாம் பல வருஷங்களா 25 வருஷமாக பல நல்ல பணிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 100 வருஷங்களுக்கு 150 வருஷங்களுக்கு உங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ உத்வேகமாக உங்களுடைய டீமும் நீங்களும் செயல்படுறதை பார்த்து இட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் ஹார்ட்டனிங் டு see such a noble, enthusiastic and sincere group. அதை போய் சேரணும், இந்த நம்ம செய்கிற பணி இது சமுதாயத்திற்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய ஊர்களுக்கு போயின்னு இருக்கேன். இருந்தாலும் ஒரு மனசுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு சந்தோஷத்தோட ஒரு பெருமையோட நான் இன்னைக்கு இந்த அவார்டை வாங்கிட்டு ஒரு பசுமையான நினைவுகளோட ஒரு அருமையான பொன்னான மாலை பொழுத இசை பேரரசி அப்படின்றது ஒரு சீக்ரெட். என்னன்னா, எனக்கு இதே அவார்டு ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னாடியும் இந்த இசை பேரரசி அப்படின்ற இந்த ஒரு பட்டமே கிடைச்சது. நீங்களும் அந்த ஒரு பட்டம், அதை விட ஒரு சிறந்த ஒரு பட்டம் இருக்க முடியாது. இசை பேரரசின்னு கொடுத்துருக்கீங்க. மற்றொரு முறை என்னுடைய முதுகை தட்டி, மா நீ நல்லா பாடணும், இன்னும் உன்னுடைய பணி பாக்கி இருக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு பிளெஸிங்ஸ், உங்க அத்தனை பேருடைய வாழ்த்தையும் பிளெஸிங்ஸையும் நான் எடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்புறேன். உங்க அத்தனை பேருக்கும், முக்கியமா சார் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் என்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, வேண்டியவை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்கிட்ட பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் என்னோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு அவங்களுக்கும் நீங்க சிறப்பு பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவங்களை செட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு 5 minutes பிரேக் விடுறோம். 5 minutes பிரேக் முடிச்சிட்டு திரும்ப ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம். Thank you.